வணக்கம். இது TVN லங்கா செய்திகள். கொழும்பு நீதிமன்றில் இசாராவின் கையை பிடித்து கதறிய பெண் கொலைக்கு முன் நடந்த சம்பவம். கொழும்பு நீதிமன்றத்தில் கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் நிதி வசதியில்லாத பெண் ஒருவருக்கு பண உதவி செய்ததாக இசாரா தெரிவித்துள்ளார். சஞ்சீவ கொலையின் போது நீதிமன்றத்துக்கு சென்ற தன்னை உண்மையான வழக்கறிஞர் என எண்ணிய பெண் தன்னை வழக்கு ஒன்றை வாதாட அழைத்ததாக இசாரா தெரிவித்துள்ளார். கனேமுல்ல சஞ்சீவவை சுட கமாண்டோ சலிந்துவுடன் நீதிமன்றத்துக்கு வந்தபோது வழக்கறிஞர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஓய்வு அறையில் இருந்தேன். அங்கு வந்த மிகவும் உதவியற்ற தோற்றமுடைய ஒரு பெண் என்னிடம் பேசினார். நான் ஒரு வழக்கறிஞர் என்று அவர் நினைத்தார். அந்த பெண்ணின் கணவர் அவரை மோசமாக அடிப்பதாகவும் வழக்கு புதுக்கடை நீதிமன்றத்தில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தன்னிடம் 1000 ரூபாய் மட்டுமே உள்ளது, அந்த தொகைக்கு வழக்கில் வாதாட முடியுமா எனவும் குறித்த பெண் தன்னிடம் கேட்டதாக செவ்வந்தி தெரிவித்துள்ளார். அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்காக நான் மிகவும் வருத்தப்பட்டேன். நான் வேறொரு வழக்கிற்காக வாதாட உள்ளதாக கூறினேன். அதனால் நான் அந்த பெண்ணின் வழக்கை அங்கிருந்த மற்றும் ஒரு பெண்மணியிடம் கொடுக்க சொல்லிவிட்டு என் பார்வையில் இருந்த மற்றொரு பெண் வழக்கறிஞரிடம் அழைத்துச் சென்றேன். அந்த பெண் வழக்கறிஞரிடம் சென்று தனது கதையை சொன்னார். வழக்கில் முன்னிலையாக 2000 ரூபாய் கேட்டார். அந்த பெண் மிகவும் உதவியற்றவராக என்னை பார்த்தார். நான் அவரை அறையிலிருந்து வெளியே அழைத்து என்னிடமிருந்த 5000 ரூபாயை கொடுத்து அந்த பெண் சட்டத்தரணியை வழக்கில் வாதாட அழைக்குமாறு கோரினேன். அந்த பெண் என் கைகளை பிடித்து வணங்கி பணத்தை பெற்றுக்கொண்டார் என இசாரா குறிப்பிட்டுள்ளார். இசாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்திலும் பதுங்கியிருந்தார். விசாரணையில் தகவல். கனேமுல்ல சஞ்சீவ படுகொலையில் தலைமறைவான காலகட்டத்தில் சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்திலும் பதுங்கியிருந்தார் என்ற தகவல் தற்போது தெரிய வந்துள்ளது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நேற்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்த இசாரா செவ்வந்தியிடமும் அவருடன் கைது செய்யப்பட்ட குழுவிடமும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்போதே இலங்கையில் நீதிமன்ற வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு பிறகு செவ்வந்தி 4 நாட்கள் இலங்கையில் தலைமறைவாகி இருந்தார் என தகவல் வெளியாகியுள்ளது. மித்தனிய மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளிலேயே அவர் தலைமறைவாகி இருந்துள்ளார் என கூறப்படுகின்றது. அதன் பின்னர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று அங்கு 3 வாரங்கள் தங்கியிருந்த பின்னரே அவர் நேபாளம் சென்றுள்ளார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஜேகேபா என்பவரே செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளார் என தெரிய வருகின்றது. செவ்வந்தியுடன் கைதான அவர் பாதாள உலக குழுவின் தலைவர் கெகல் பத்ர பத்மேயின் சகா எனவும் தெரிய வருகின்றது. சம்பவத்தை அடுத்து செவ்வந்தியுடன் இணைந்து அவரும் வெளிநாட்டுக்கு தப்பியோடிய நிலையில் அவரோடாகவே செவ்வந்திக்குரிய பணம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் கூறப்படுகின்றது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் TVN லங்கா செய்திகளுடன் இணைந்திருங்கள்.